ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் திறம்பட கற்றல் சிவில் இன்ஜினியரிங் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாயில் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்டில் பேசிக்ஸ் ஆஃப் சாயில் மெக்கானிக்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த பேசிக்ஸ் ஆஃப் சாயில் மெக்கானிக்ஸ் பேஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் ஒரு 10 கொஷின்ஸ் கிட்டேயாச்சும் கண்டிப்பாக வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து கேட்டுருவாங்க. இந்த பேசிக்ஸ் ஆஃப் சாயில் மெக்கானிக்ஸ் இவங்க ரொம்ப தரவாக வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கோர் வந்து பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் சாயில் மெக்கானிக்ஸில் கம்ப்ரஸபிலிட்டி டாப்பிக்கில் காம்பேக்ஷன் கன்சாலிடேஷன் என்னன்னு வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதுக்கு பிறகு இந்த பேசிக்ஸும் நீங்கள் அதிகம், ஏன்னா நான் சாயில் மெக்கானிக்ஸ் எடுத்துகிட்டு எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணிவிட்டு ரொம்ப டைம் எடுத்துக்க வேணாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் கவர் பண்ணலான்னு தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ அதில் தான் சாயில் மெக்கானிக்ஸில் நம்ம பேசிக்ஸ் ஆஃப் சாயில் மெக்கானிக்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு சாயிலோட ஃபார்மேஷன், சாயில் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் ராக்ஸ் வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகி தான் அதிலிருந்து நமக்கு சின்ன சின்ன துகள்களாக மாறி சாயில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. சாயிலை பொறுத்த வரைக்கும் அதில் ராக் ப்ளஸ் ஆர்கானிக் மேட்டர் வந்து சாயிலில் வந்து இருக்குது. இது என்ன ஆகும்னா கொஞ்சம் நாளாக எரோட் ஆகி டீக்ரேட் ஆகி ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ் வந்து அந்த சாயிலில் வந்து நடக்குது. அப்படி ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கும்போது அதில் என்ன சேஞ்சஸ் வந்து ஆகுது, அதில் நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது, அதுதான் நம்ம அடுத்தடுத்து வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபிசிக்கல் வெதரிங், கெமிக்கல் வெதரிங். ஃபிசிக்கல் வெதரிங்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எரோஷன் ஆஃப் ராக் பை விண்ட், வாட்டர், கிளேசியர்ஸ், ஆல்டர்னேட் ஃப்ரீசிங், ரிட்டைன் மினரல்ஸ் அண்ட் காம்போசிஷன். விண்டு மூலம் வாட்டர்லேருந்தும் அது என்ன ஆகுது, அந்த ராக் வந்து எரோட் ஆகி ஃப்ரீஸ் ஆகி மினரல்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ரீட்டைன் வந்து ஆகுது. அப்படி ரீட்டைன் ஆகும்போது நமக்கு கிடைக்கிற அந்த ப்ராடக்ட் வந்து என்னென்னா சாண்ட் அண்ட் கிராவல். இது வந்து எக்ஸாம்பிள் வந்து ஃபிசிக்கல் வெதரிங்க்கு வந்து சொல்கிறாங்க. நமக்கு எக்ஸாம்பிள் வந்து கேட்கலாம், சாண்ட் அண்ட் கிராவல் வந்து எந்த கேட்டகரி கீழே வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது, எதில் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்கலாம். ஸோ இது நீங்கள் வந்து ஃபிசிக்கல் வெதரிங்கிறது தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபிசிக்கலாக தானாக வந்து நடக்கிறது இந்த ஃபிசிக்கல் வெதரிங். அதுவே வந்து கெமிக்கல் வெதரிங்னா த்ரூ கெமிக்கல் ஆக்ஷன் மூலமாக ஆசிட் அண்ட் அல்கலைன் வந்து வாட்டர் அண்ட் சாயில் வந்து மிக்ஸ் ஆகி அது மூலமாக அதில் சம் சேஞ்சஸ் வந்து மினரல் காம்போசிஷன் வந்து நடக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம்னா கிளே வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ஃபிசிக்கல் வெதரிங்னா சாண்ட் அண்ட் கிராவல் எக்ஸாம்பிள், கெமிக்கல் வெதரிங்னா எக்ஸாம்பிள் வந்து கிளே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன, டைப்ஸ் ஆஃப் சாயில். நம்ம வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சாயில் வந்து நம்ம பார்த்துருப்போம். இது இந்த சாயில் எங்கேருந்து வருது, எப்படி இந்த சாயில் வந்து ஃபார்ம் ஆச்சு அதுன்னு வந்து நமக்கு வந்து தெரியாது. ஸோ அந்த சாயில் வந்து என்னென்னா அதுக்கு வேரியஸ் நேம்ஸ் வந்து இருக்குது, அது எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க. ஒரு சாயில் பர்டிகுலர் சாயில் நேம் வந்து கொடுத்து இது எங்கேருந்து ஃபார்ம் ஆச்சு, எப்படி வந்து டெபாசிட் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஸ்லைடு. ஸோ டைப் ஆஃப் சாயில் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் கிளேசியல் சாயில். கிளேசியல் சாயில் வந்து எங்கேருந்து வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா த்ரூ த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டெபாசிஷன் ஆஃப் கிளேசியர்ஸ். கிளேசியர்ஸ்லேருந்து ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி அங்கே டெபாசிட் ஆகிற அந்த சாயில் தான் நம்ம கிளேசியல் சாயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். செகண்ட் ஒன் அலுவியல் சாயில். அலுவியல் சாயில்னா வாட்டர் வந்து நிறைய ஸ்ட்ரீம்ஸ், லேக்ஸ் இதெல்லாம் வந்து பாஸ் ஆகி ஒவ்வொரு பிளேஸாக வந்து பாஸ் ஆகி வந்து வருது. அப்படி ஒவ்வொரு ஏரியாவை வந்து அது வந்து பாஸ் ஆகி வரும்போது அந்த மண்ணையும் சேர்த்து அரிச்சிட்டு வந்து வரும். அப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகி டெபாசிட் ஆகிற சாயில் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அலுவியல் சாயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் லக்குஸ்ட்ரைன் சாயில். லக்குஸ்ட்ரைன் சாயில்னா லேக்கில் அதே மாதிரி ஃபார்ம் ஆகி டெபாசிட் ஆகிறதா நம்ம லக்குஸ்ட்ரைன் சாயில்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் மெரைன் சாயில். மெரைன் சாயில் நமக்கு ஆல்ரெடி தெரியும், சீசோரில் த்ரூ தி வேவ்ஸ் மூலமாக சீல டெபாசிட் அதில் ஃபார்ம் ஆகி டெபாசிட் ஆகிறதா நம்ம மெரைன் சாயில்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் ஏயோலியன் சாயில். ஏயோலியன் சாயில் பை த விண்ட் மூலமாக ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகி டெபாசிட் ஆகிறதா ஏயோலியன் சாயில். நெக்ஸ்ட் ஒன் கொலிவியல் சாயில். கொலிவியல் சாயில் த்ரூ த கிராவிட்டி மூலமாக லேண்ட்ஸ்லைட் அப்போ ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகி டெபாசிட் ஆகிறதா நம்ம கொலிவியல் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு சாயிலும் எப்படி ஃபார்ம் ஆகுது, எங்கே டெபாசிட் ஆகுது, அந்த சாயிலோட நேம் வந்து என்ன அப்படின்னு நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் 3 phases இன் சாயில். சாயிலை பொறுத்த வரைக்கும் 3 phases வந்து டிவைட் வந்து பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி கம்ப்ரஸபிலிட்டியில் வந்து உங்களுக்கு சாயிலோட அந்த லேயர் வந்து என்ன, அதுக்குள்ளே என்ன ரியாக்ஷன் நடக்குது, என்னென்ன ப்ராசஸ் வந்து ஆகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆல்ரெடி டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே நம்ம திரும்பவும் வந்து பார்க்கலாம். ஸோ சாயிலை பொறுத்த வரைக்கும் 3 phases வந்து டிவைட் வந்து பண்ணுறாங்க. எஸ் ஃபார் சாலிட் ஆர் சாயில் பார்ட்டிக்கல், டபிள்யூ ஃபார் லிக்விட். லிக்விட்னா
இதுக்குன்னா என்னது வாட்டர் வந்து நமக்கு அண்டரில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஏ ஃபார் ஏர். ஸோ இந்த ஃபஸ்ட் இமேஜ் வந்து பாருங்கள், ஒரு சாலிட் பார்ட்டிக்கல் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த சாலிட் பார்ட்டிக்கிள் எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க வந்து பாருங்கள். டபிள்யூனா வாட்டர், ஏனா ஏர், எஸ்னா சாயில் பார்ட்டிக்கல். இப்போ ஒரு சாலிட் ஒரு பார்ட்டிக்கல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ளே இந்த 3 பார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ இதை தான் நம்ம 3 phases இன் சாயில் வந்து சொல்கிறோம். ஸோ அதை தான் இங்கே ஒரு டயக்ராம் வியூவில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சாயில், வாட்டர், ஏர், இது மாதிரி 3 phases தான் டிவைட் பண்ணிட்டோம். அதில் ஒரு சைடு நம்ம வால்யூம் பேஸ் பண்ணி வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம், அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். அனதர் ஒன் மாஸ் ஆர் வெயிட் பேஸ் பண்ணி வந்து அதுக்கு நமக்கு லெட்டர் சிம்பிள் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய ஃபார்முலாஸ் வந்து இருக்குது. அதுதான் நம்ம அடுத்தடுத்த ஸ்லைடில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ 3 phase டயக்ராம்னு என்ன சொன்னேன், சாலிட், வாட்டர், ஏர். இந்த சாலிட்னா வந்து என்னது, இந்த ஒரு ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க பாரு, அதுதான் சாலிட். இது இன்பிட்வீனில் இருக்க அந்த கேப்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், வாய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வாய்ட்ஸில் தான் என்ன இருக்கும், ஏரும் வாட்டரும் வந்து இருக்கும். ஸோ இதை தான் இங்கே வந்து காட்டியிருக்காங்க. சாலிடில் வாட்டரும் ஏர் வந்து இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், 3 phase டயக்ராம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறோம். ஸோ அதுவே வந்து 2 phase ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில் என்ன அர்த்தம்னா, ஃபுல்லி சேச்சுரேட்டனால என்னது, சேச்சுரேட்டனாலே மாய்ஸ்சர், வாட்டர் வந்து ஃபுல்லாக இருக்கிறது தான் நம்ம ஃபுல்லி சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன இருக்குது, சாலிடும் வாட்டரும் வந்து இருக்குது. அந்த வாய்ட்ஸில் சாலிடில் அந்த வாய்ட்ஸில் வந்து வாட்டர் மட்டும் இருக்கிறத ஃபுல்லி சேச்சுரேட்டட் சொல்லி சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ட்ரை சாயில்னால் வந்து என்னென்னா, சாலிடும் ஏரும் மட்டும் இருக்கிறது. அந்த வாய்ட்ஸில் வெறும் ஏர் மட்டும் இருக்கிறத நம்ம ட்ரை சாயில் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேசிக் ஃபார்முலா ஃபார் சாயில் மெக்கானிக்ஸ். சாயில் மெக்கானிக்ஸில் இருக்க பேசிக் ஃபார்ம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் ரொம்ப தரவாக வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அப்ஜெக்டிவில் வந்து ஆன்சர் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிடலாம். இது இப்போ நம்ம பார்க்க போகிறது பேசிக் ஃபார்முலா நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப் வந்து ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கு வந்து இருக்குது. அதுக்கும் நிறையா வந்து ஃபார்முலாஸ் வந்து வரும். அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பேசிக் டேர்ம் மட்டும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நான் ஃபார்முலா வந்து வால்யூமெட்ரிக் ரேஷியோ, வெயிட் பேஸ் பண்ணி, ட்ரை யூனிட் வெயிட் பேஸ் பண்ணி 3 டேர்மாக வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம் பேஸ் பண்ணி என்னென்ன ஃபார்முலா வருதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா வந்து என்னென்னா வாய்ட் ரேஷியோ. வாய்ட் ரேஷியோக்கு உண்டான சிம்பிள் வந்து என்னென்னா இ. நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, ஒரு சாலிட் பார்ட்டிகிள்ஸில் 2 சாயில் பார்ட்டிகிள்ஸ்க்கு இன்பிட்வீனில் இருக்க அந்த கேப்பை தான் நம்ம வாய்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்னு சொன்னேன். ஸோ அந்த வாய்ட் ரேஷியோக்குண்டான சிம்பிள் வந்து என்ன, இ. லெட்டர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இ ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைட் பை வால்யூம் ஆஃப் தி சாலிட். நீங்கள் எடுத்துக்கிட்ட வால்யூம் ஆஃப் தி சாலிடில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் வந்து இருக்குது, அதுதான் இதுக்குண்டான ரேஷியோ பார்க்குறது தான் வாய்ட் ரேஷியோ. இதுக்கு வந்து யூனிட் வந்து கிடையாது. விவி டிவைடட் பை விஎஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் போரோசிட்டி. போரோசிட்டியோட சிம்பிள் வந்து என்னென்னா ஸ்மால் என். என் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைட் பை டோட்டல் வால்யூம் ஆஃப் தி சாயில் சாம்பிள். நம்ம எடுத்துக்கிட்ட டோட்டல் வால்யூம் ஆஃப் தி சாயில் சாம்பிளில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் தி வாய்ட்ஸ், அந்த வாய்ட்ஸோட வால்யூம் வந்து எவ்வளோ அப்படின்னு அதுக்குண்டான ரேஷியோ வந்து பார்க்குறது தான் போரோசிட்டி. ஸோ இது வந்து என்னது, விவி டிவைடட் பை விடி இன்ட்டு 100. இந்த இன்ட்டு 100 வந்து எதுக்கு போகிறோன்னா, நமக்கு போரோசிட்டியோட யூனிட் வந்து பர்சன்டேஜ், அதனால இன்ட்டு 100 வந்து நம்ம போடுறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் ட்ரைக்கும் வந்து பார்ப்போம், சேச்சுரேட்டடுக்கு வந்து பார்ப்போம். ட்ரைனா வந்து டிகிரி ஆஃப் எஸ் வேல்யூ வந்து நமக்கு 0 வந்து இருக்கும். அதுவே சேச்சுரேட்டட்னா எஸ் வேல்யூ நமக்கு 1. டிகிரி ஆஃப் சேச்சுரேஷனோட சிம்பிள் வந்து எஸ். இதுக்கும் பர்சன்டேஜ் வந்து, இதுக்கும் யூனிட் வந்து பர்சன்டேஜ். ஸோ எஸ் ஈக்குவல் டு total volume of voids contain water divided by total volume of the voids. Total volume of the voidsல எவ்வளோ amount of water வந்து இருக்குது அப்படின்னு அதுக்குண்டான ரேஷியோ வந்து பார்க்குறது தான் degree of saturation. And next weight ratio பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது. வாட்டர் கண்டென்ட் ஆர் மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு சிம்பிள் வந்து W. இதுக்கு யூனிட் வந்து பர்சன்டேஜ். ஸோ ஃபார்முலா வந்து என்னென்னு வந்து பாருங்கள், W ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை வெயிட் ஆஃப் சாயில் சாலிட். நம்ம எடுத்துக்கிட்ட வெயிட் ஆஃப் சாயில் சாலிட்ஸில் எவ்வளோ வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து இருக்குது அதுக்குன்னா ரேஷியோ வந்து பார்த்துட்டு இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறது தான் வந்து என்னது வாட்டர் கண்டென்ட் ஆர் மாய்ஸ்சர் கண்டென்ட்.
அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சாயில் யூனிட் வெயிட். சாயில் யூனிட் வெயிட்டில் வந்து அதே மாதிரி 4 ஃபார்முலாஸ் வந்து இருக்குது. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வந்து பார்க்க போகிறோம்னா ட்ரை யூனிட் வெயிட் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ட்ரை யூனிட் வெயிட்டோட சிம்பிள் வந்து என்னென்னா காமா டி. இந்த டீன்றது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா ட்ரையை வந்து மென்ஷன் பண்ணுது. யூனிட் வெயிட்டுக்கு உண்டான சிம்பிள் வந்து என்னென்னா காமா. ஸோ ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் சாயில் சாலிட்ஸ் டிவைடட் பை டோட்டல் வால்யூம் ஆஃப் தி சாயில். நம்ம எடுத்துகிட்டு டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயிலில் எவ்வளோ வெயிட் ஆஃப் சாயில் சாலிட் வந்து இருக்குது. ஸோ WS டிவைடட் பை BT. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் டோட்டல் வெட் பல்க் ஆர் மாய்ஸ்ட் யூனிட் வெயிட்க்கு உண்டான ஃபார்முலா வந்து என்னென்னா காமா ஈக்குவல் டு டோட்டல் வெயிட்னாலே அதுக்கு யூனிட் சிம்பிள் வந்து என்னென்னா காமா. அதுவே ட்ரைன்ற போது காமா டி போட்டுக்கணும், சேச்சுரேட்ன்ற போது காமா எஸ் வந்து போட்டுக்கணும். ஓகே, ஸோ டோட்டல் வெயிட் ஆஃப் சாயில் டிவைட் பை டோட்டல் வால்யூம் ஆஃப் தி சாயில். டோட்டல் வால்யூம் ஆஃப் தி சாயிலில் எவ்வளோ டோட்டல் வெயிட் ஆஃப் சாயில் வந்து இருக்குது. ஸோ சாயில் நம்ம எடுத்துக்கிட்டானாலே WS divided by WW, water plus soil divided by total volume of the soil. இதுதான் இதுக்குண்டான ஃபார்முலா. அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட். சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட் வந்து என்ன ஃபார்முலானா காமா சேச்சுரேட்டட். ஸோ சேச்சுரேட்டட்னா இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக காமா சேச்சுரேட்டட்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் சாயில் சாலிட்ஸ் ப்ளஸ் வாட்டர் டிவைடட் பை total volume of the soil. So WS plus WW divided by VT. இது மாதிரி சிம்பிளாக வர பேசிக் ஃபார்முலா மெமரைஸ் பண்ணிவிட்டு அப்ஜெக்டிவ் கொஸ்டினில் கேட்கும் போது டேரெக்டாக ஆன்சர் வந்து கரெக்டாக வந்து எழுதணும். இதில் வந்து மார்க்கை நம்ம மிஸ் பண்ணிடவே வந்து கூடாது. ஸோ ஃபோர்த் ஒன் சப்மர்ஜ் யூனிட் வெயிட். சப்மர்ஜ் யூனிட் வெயிட்னா என்ன ஃபார்முலானா காமா டேஷ் ஈக்குவல் டு காமா சேச்சுரேட்டட் மைனஸ் காமா W. ஸோ சேச்சுரேட்டட் மைனஸ் காமா W வாட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்குறதா வந்து என்னென்னா காமா டேஷ். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு டேர்ம் வந்து என்னென்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா நம்ம எடுத்துக்கிட்ட மெட்டீரியலோட யூனிட் வெயிட் வந்து நம்ம பார்க்குறதா வந்து என்னென்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. வாட்டருக்கும் நம்ம எடுத்துக்கிட்ட மெட்டீரியலுக்கும் உண்டான யூனிட் வெயிட் ஆஃப் த மெட்டீரியல் டிவைடட் பை யூனிட் வெயிட் ஆஃப் தி வாட்டர். அதுக்கு உண்டான ரேஷியோ வந்து பார்க்குறதா பாருங்கள். யூனிட் வெயிட் ஆஃப் தட் மெட்டீரியல் டு த யூனிட் வெயிட் ஆஃப் தி வாட்டர். அதுக்கு ரெண்டுக்கும் ரேஷியோ பார்க்குறதா நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட சிம்பிள் வந்து என்னென்னா G suffix S. அதுதான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட சிம்பிள். ஸோ இங்கே ஃபார்முலா பேஸ்டாக பார்த்தோன்னா GS ஈக்குவல் டு காமா எஸ் டிவைடட் பை காமா W. இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட ஃபார்முலா. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இன் வாட்டருக்கு என்ன வேல்யூனா GW ஈக்குவல் டு 1. அதே மாதிரி மெர்க்குரிக்கு என்ன ஃபார்முலா என்ன வேல்யூனா 13.6. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ GWனா என்ன அர்த்தம் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் தி வாட்டர் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் தி மெர்க்குரி வந்து 13.6. அதே மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சாயிலுக்கும் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்னன்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் அதுவும் வந்து கேட்க வந்து வாய்ப்பு இருக்கும். ஒன்லி வாட்டர் மெர்க்குரி மட்டும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து நல்லது. ஸோ சாண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 2.65 to 2.67, சில்ட்டி சாண்டுக்கு 2.67 to 2.70, இன்ஆர்கானிக்கு 2.70 to 2.80, சாயில் வித் மைக்கா ரயான் இருந்துச்சுன்னா 2.75 to 3, ஆர்கானிக் சாயிலுக்கு லெஸ் தென் 2. ஓகே, இந்த நம்பர்ஸ் பேஸ் வர்றது எல்லாமே நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கிறது தான் வந்து நல்லது. நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கும் போது உங்களுக்கு மறக்கவும் செய்யாது, உங்களுக்கு ஞாபகத்தில் வந்து எப்பயுமே வந்து இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வந்து பார்த்துருக்கோன்னா பேசிக்ஸ் ஆஃப் சாயிலோட ஃபார்மேஷன் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சாயில் இருக்குது, பேசிக் ஃபார்முலா வந்து என்னென்ன வந்து பார்த்துருக்கோம். இன்னும் ஃபார்முலாக்குரிய ரிலேஷன்ஸ் இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் டவுட் எதுவும் கொஷின் கேட்கணுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கொஷின் வந்து கேட்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.